ஹாய் வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஒரு பொண்ணை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி தான் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கல. இந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ வந்து பார்த்தோம்னா அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பேர் வந்து பார்த்தோன்னா பார்த்துருந்தீங்க, ஒரு 2 பேர் வந்து பார்த்தோன்னா லைக் போட்டிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து அது மாதிரி வீடியோஸ் போட்டு கொல்லாமல் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்து உங்களுக்காக கதை சொல்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன். நான் எக்ஸாமுக்கு கூட உட்காந்து 1 மணி நேரம் வந்து படித்ததில்லை. பட் இந்த ஒரு கேஸ் ஸ்டடிக்காக கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து பார்த்தோன்னா நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி என்னடா கேஸு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதோ இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட பேர் தான் மேரி. இந்த பொண்ணு எப்போ பிறகுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மே 26, 1957 வந்து பார்த்தோன்னா இந்த பொண்ணு பிறகுறா. ஸோ இந்த பொண்ணு வந்து யாருக்கு பிறகுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க மம்மி பேர் எலிசபெத். ஸோ எலிசபெத் வந்து பார்த்தோன்னா அம்மா, மேரி வந்து பார்த்தோன்னா பொண்ணு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பெல்லி. ஸோ இந்த பில்லி இல்லை, பெல்லி, ஓகேங்களா? இந்த பில்லி பொம்மை பில்லி. பட் அவளோட அதாவது மேரியோட அம்மா எலிசபெத்தோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா பில்லி. பட் நம்ம மேரியோட அப்பா பில்லி கிடையாது. புரிஞ்சுதா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மேரி இருக்காங்க இல்லையா, மேரியோட அம்மா எலிசபெத்தோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லி. பட் நம்ம மேரியோட அப்பா பில்லி கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம மேரி பாப்பா வந்து பார்த்தோன்னா குட்டி வயசாக இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா நம்ம எலிசபெத் அம்மா வந்து பார்த்தோன்னா பில்லின்றவரை வந்து பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நம்ம மேரிக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்குமே அவங்க அப்பா யார் அப்படின்றதே தெரியாது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அழகான பொண்ணுக்கு இப்படிலாம் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி, ஓகே, அடுத்து வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மினி, அதாவது நம்ம மேரியோட அம்மா எலிசபெத் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படிப்பட்ட கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தண்ணி வண்டி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு காலத்தில் இவங்க முக்கியமாக எந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லி சொல்ல மறந்துட்டேன். இவங்க வாழ்ந்த இடம் வந்து பார்த்தோன்னா பிரிட்டனில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேஸில் வாழ்ந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா எதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தாங்கன்றதோட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம மேரி குட்டி பாப்பா வந்து பார்த்தோன்னா பிறக்கும் போது நம்ம எலிசபெத் வந்து தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நர்ஸு கையில் இருந்து கொடுக்க, இதை ஏன் என்கிட்ட தரீங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எலிசபெத் அம்மா சொல்லுவாங்க. இதிலிருந்தே வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி மேலே எலிசபெத் அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எலிசபெத் அம்மா பண்ணியிருக்கேன். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1960, அதாவது நம்ம மேரி பாப்பா வந்து 1957 பிறந்தது. ஸோ அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா 1960 அந்த பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு இருந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம எலிசபெத் அம்மினி வந்து என்ன பண்ணிச்சுன்னா, மேரி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாளே, இவ்வளோ நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேரியை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ட்ரங்க்குன்னு தள்ளி விட்டுறது, அப்படி இல்லைன்னா ஸ்லீப்பிங் டோஸு அதிகமாக கொடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தாம்மா சாக்லேட் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்லீப்பிங் டோஸ் வந்து ஓவராக கொடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம மேரியை வந்து கொலை பண்ண நினைக்கிறது, இப்படின்னு வந்து பார்த்தா நிறைய வேலைகளை வந்து பார்த்தா அந்த அம்மினி பண்ணிட்டுருக்கோம். ஏன்டா அப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த காலத்தில் பிரிட்டனில் வந்து பார்த்தோன்னா ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதோ நம்மள மாதிரி பசங்க இருக்காங்க இல்லையா, மைக்கை டச் பண்ணிட்டேன்னா சாரிப்பா, நம்மள மாதிரி பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள போட்டு அடித்து துன்புறுத்தி பொண்ணுங்க வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம ஊரில் பசங்க பொண்ணுங்களை அடிப்பாங்கடா அப்படின்னீங்கன்னா இது நம்ம ஊர். அதாவது ஒரு காலத்தில் நம்ம ஊரில் அப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆன அப்புறம் நம்ம பசங்க நிறைய பேர் வந்து தோசைக்காரண்டி அதெல்லாம் அடி வாங்குறாங்க. அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. பட் அந்த காலத்தில் 1960, 57 அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க பசங்களை வந்து பார்த்தோன்னா டார்ச்சர் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அது மாதிரி ஆள் தான் நம்ம மேரியோட அம்மா எலிசபெத். ஸோ வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணை என்ன பண்ணாலும் இந்த ஃபேமிலி பசங்க காப்பாற்றி விட்டுறானுங்க. ஸோ இந்த பொண்ணை வேறு யாருக்காவது வித்துடலான்னு சொல்லிட்டு மனநலம் சரியில்லாத ஒருத்தர் வந்து பார்த்தா வித்து விட்டு போயிடுச்சு அந்த அம்மினி, எலிசபெத் அம்மினி. ஸோ என்னடா ஆச்சு, பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீட்டில் இருந்தவங்க, அதாவது எலிசபெத்தோட அக்காக்காரி, ஓகேவா, எலிசபெத்தோட அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற மொத்த இடமும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மூவிஸில் பார்த்துருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா கார்ட்டூன்ஸில் இந்த ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூ கேசில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு இடம் இருக்கும் பிரிட்டனில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஊரெலாம் சுற்றி அந்த அம்மினி வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதாவது திரும்ப வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சி எடுத்து வந்து வச்சுருப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
நம்ம அம்மா வந்து பார்த்தோன்னா ஒரு தண்ணி வண்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்தாங்க. அதாவது எதுக்கு இந்த அம்மாக்கெல்லாம் ஒரு மரியாதை கொசு வேறு வருது, இந்த அம்மா வந்து பார்த்தோன்னா ஒரு விபச்சாரி அது மாதிரின்னு சொல்லி வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு அம்மா ஒரு 10 பசங்களோட வந்து பார்த்தோன்னா ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு அம்னி நம்ம பொண்ணை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படியே நாட்கள் நகர்ந்து நகர்ந்து போக நம்ம மேரி வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டில் இருந்ததோட பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட பேர் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பொண்ணோட பேர் நர்மா. ஸோ அவங்க வீட்டில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா தூங்கும், விளையாடும், வளரும். அதாவது ஒரு சிலரெல்லாம் இருப்பீங்க இல்லையா, நம்ம வீட்டில் சோறு போட்டால் சாப்பிட மாட்டோம், பக்கத்து வீட்டில் போய் சோறு சாப்பிட்டு அங்கேயே தான் தூங்குவோம். அதுக்கப்புறமா தூங்கின அப்புறமா அப்பா அம்மா வந்து தூக்கின்னு வருவாங்க. இது வந்து பார்த்தோன்னா சிட்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் வில்லேஜ் சைட்லலாம் நான்லாம் அப்படி தான்ப்பா இருந்தேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க, போயிட்டு ஜாலியாக தூங்கிட்டு அப்படியே ஜாலியாக அவங்க கூடலாம் விளையாட்டுருப்பேன் சின்ன வயசுலங்க, சின்ன வயசு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நான் ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு வந்துட்டேன், அக்காவுக்கு மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம ஊரில் எப்படி இருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அம்மா கறி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பக்கத்து வீட்டில் இருந்த நெய்பர்ஹுட் தானே. ஸோ அவர் ஓனர், அதாவது அந்த பொண்ணோட அப்பாவும் சரி, ஓகே போமா நீங்கள் விளையாடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விட்டுட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா இப்படியே விளையாட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றா ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா விளையாட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம 1968 பின்னாடி எட்டி பார்த்துட்டாங்க தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். 1968 வந்து பார்த்தோன்னா நம்ம குட்டி மேரி பாப்பாவாக இருந்தவங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 வயசு மேரி பாப்பாவாக வந்து பார்த்தோன்னா வளர்ந்துட்டாங்க. ஸோ வளர்ந்துட்டாங்கன்னா 13 வயசு தான் குட்டி பாப்பா தானே அப்பயும். அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு 13 வயசு வந்துருச்சு. 13 வயசு வந்த அப்புறமா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் அதாவது அப்பாவை வந்து பார்த்தோன்னா ஒரு திருட மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பப்போ வருவார், அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போவார், திரும்ப வருவார், திரும்ப ஜெயிலுக்கு போவார், திரும்பவும் வருவார், திரும்ப ஜெயிலுக்கு போவார், திரும்ப வருவார், திரும்ப ஜெயிலுக்கு போவார். இதே மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, சுற்றிக்கிற சொந்தக்காரங்க வந்து பார்த்தோன்னா கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோவா. அப்படியே நம்ம மேரியோட லைஃப் ஒரு மாதிரி போயிட்டுருக்க. இப்போ தெரியுது இந்த பொண்ணோட லைஃப் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. நம்ம ஊர்லேயே நமக்கெல்லாம் நிறைய முறை அப்படி தான் நடக்குது. ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா லைட்டாக கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக முறைச்சிட்டே பேசுகிறது, அதுக்கப்புறமா வித்தியாசமாக கையோட ஆக்ஷன்ஸை மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பொண்ணு வித்தியாசமாக வந்து பண்ணுறத பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து பார்த்தோன்னா நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நம்ம மேரி எப்போ பிறந்தாங்க? மே 26, 1957 நம்ம மேரி வந்து பிறந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோன்னா மேரிக்கு 13 வயசு. 1968 மே 25 அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதாவது அந்த குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளையாட போச்சு. அதாவது மேரி நர்மா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த பொண்ணு. ஸோ மேரி நர்மா அதுக்கப்புறமா ஒரு பையன் 3 பேரும் ஒன்றா விளையாட்டுருக்காங்க. பட் ஈவினிங் வரும்போது பார்த்தோன்னா அந்த பையனுக்கு மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுகுது, தலையெல்லாம் ரத்தம் ஒழுகுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பையனோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட விசாரிக்க, அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த அப்புறம் தான் அந்த பையன்கிட்ட விசாரிக்க, அந்த பையன் இதோ அந்த அக்கா தான் என்னை தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கை காமிக்க, இந்த பக்கம் மேரி என்னன்பா, ஐயோ நாங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணல, அவன் வந்து கல் மேலே ஏறி நடந்தான், கீழே விழுந்தான், அதுக்கப்புறமா மூக்கில் ரத்தம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க, எல்லோரும் வந்து பார்த்தோன்னா சரி ஓகே சின்ன பையனுக்கு என்ன தெரிய போகுது, ஏன்னா 3 வயசு பையன் தான் அந்த பையன், ஸோ அவனுக்கு என்ன தெரிய போகுது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விட்டாங்க. அதாவது கண்டுக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மே 25 இந்த சம்பவத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி பண்ணி முடிச்சிட்டாங்க. லைட்டாக தள்ளி விட்டுருப்பாங்க நம்ம மேரி, அந்த பையன் கீழே விழுந்துப்பான். பட் வந்து பார்த்தோன்னா சேஃபாக தப்பிச்சிருப்பான். ஆனால் நம்ம மேரி சும்மா இல்லை, 26 அவங்க பர்த்டே வருது இல்லையா. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு பையன், அதாவது மே மாதம் வர பர்த்டே பையன் பேர் ஜூனு. ஸோ ஜூன் பையன் இருக்கான் இல்லையா. ஸோ அவனை மே 26 ஒரு இடத்துக்கு விளையாட கூப்பிட்டு போயிட்டு என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைபிளில் போட்டு தள்ளிடுச்சு. அதாவது யாருக்குமே தெரியாமல் போட்டு தள்ளிடுச்சு. யாருக்குமே தெரியாது. நம்ம நர்மாவுக்கு கூட வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
கழுத்தை கையை வச்சு அதாவது இங்கே வச்சு நெசுக்குனா செத்து போவாங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் அப்பா அம்மாங்களா நீங்கள் நல்ல பசங்க தெரியும், ஃப்யூச்சரில் வந்து இப்படியெல்லாம் பொண்ணுங்க பசங்க முன்னாடியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அது அவங்களும் ட்ரை பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நடக்கும். இந்த நம்ம மேரி அம்மா இருக்காங்களே, அதாவது மேரியோட அம்மா எலிசபெத், அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ சாடிஸ்ட் இது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா பசங்களை அதாவது நம்ம ஆம்பளை பசங்க இல்லை பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தி அதுலேருந்து அவங்க சந்தோஷத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்க பண்ணுற இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரியை கையோடு கூட்டு போய் கண்ணை கட்டி விட்ருவாங்க. பட் நம்ம பசங்க சும்மா கண்ணை கட்டினாலே அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. நம்ம மேரி சும்மா இருக்குமா? குட்டி வயசுலேயே அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கிற 2 பொண்ணுங்களை விளையாடும் போது செக் பண்ணி பார்த்துருக்கு, இப்படியெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாது. மே 26 1968 சனிக்கிழமை நம்ம மேரி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பையனை அப்படியே சத்தமே இல்லாமல் முடிச்சு விட்டுருச்சு. அதாவது கழுத்தை நெரிச்சே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருச்சு. நம்ம பசங்க யாருக்குமே தெரியாது, எல்லாரும் விளையாட்டுருக்காங்க. பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒருத்தன் ஓடி வந்து பார்க்குறான். அங்கே ஒரு பையன் வாய் முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்தம் ஒழுகுது. அதுக்கப்புறம் நுரத்தள்ளி இருக்குது, பையன் செத்து போயிட்டான். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஆரை கொடுத்து புசுக்குன்னு வாய் வச்சு ஓதுறான். பட் அந்த பையன் செத்து போயிட்டான். ஜூன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். ஸோ ஜூன் பையன் செத்து போயிட்டான், என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் ஒரு சோகமாக இருக்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் இந்த இடத்துல செத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு க்ளூவுமே கிடைக்கல கடைசி வரையும். ஸோ க்ளூ கிடைக்கல. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வேறு ஏதாவது மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் நம்ம மேரி அம்மா சும்மா இல்லை, நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தா அந்த குட்டி பையன் 3 வயசு பையன் அதுலேருந்து பார்த்தோன்னா லைட்டாக அவன் தப்பிச்சிட்டான். செகண்ட் அட்டெம்ப்ட்டு சக்ஸஸ்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு அட்டெம்ப்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக நம்ம மேரி என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1968 ஜூலை 31 பிரைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பையன், அதாவது பக்கத்து தெருவில் இருக்கிற பையன், ஒன்றும் இல்லைங்க நாய் கத்திட்டு இருக்கு, கொஞ்சம் அவன் கத்தி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாம் கற்றுவோம். இது மாதிரி தான் முக்கியமான விஷயம். இந்த நாய் கத்துற டைம்லையாவது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னா பசங்க முன்னாடி வந்து பார்த்தோன்னா திட்டுறதையோ இல்லை அடிக்கிறதையோ உதைக்கிறதையோ விட்டுருங்க, சரிங்களா? இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, அதே மாதிரி பழகுவாங்க, அதே மாதிரி பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம மேரி பாப்பா மாதிரி வந்து நிற்பாங்க. ஸோ நம்ம மேரி பாப்பாவுக்கு வந்து பார்த்தா இப்போ 13 வயசு ஆகிடுச்சு. ஜூலை 31 1968 வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரைன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பையன் கூட வந்து பார்த்தா விளையாட்டு இருக்காங்க. அப்பா அம்மா, அதாவது அந்த பையனோட பிரைனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ ஏதோ நம்ம பக்கத்து விட்டு தெரு பொண்ணுங்க கூட தானே விளையாட்டு இருக்காங்கன்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈவினிங் ஆச்சு, பையனை காணோம். நம்ம போயிட்டு மேரி பாப்பா கிட்ட கேட்டால் மேரி பாப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம மேரியோட ஃப்ரெண்டு, அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணு யாருன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு. யார் அது? நர்மா. ஸோ ஓகே நர்மா. ஸோ மேரி நர்மா கிட்டே கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியாதே அவன் அப்பயே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடடா என்னடாச்சு பையனை காணோன்னு சொல்லி பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊர் முழுக்க தேடுறாங்க. நைட்டு 11 மணிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தகவல் வருது, உன் பையன் பிரைன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தோன்னா அந்த செவுத்து இடுக்கில் வந்து பார்த்தோன்னா உளுந்து செத்து கிடக்குறான்டா அப்படின்னு சொல்லி வருது. அடடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா அம்மா பார்த்துட்டு ஒரு பக்கம் அழுவு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்தா போலீஸ் விசாரணை. ஃபஸ்ட்டு பையன் கேஸில் வந்து பார்த்தா எந்த ஒரு தடையும் கிடைக்கல, எந்த ஒரு இல்லை. பட் இந்த பையன் செத்தத்தில் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே கீரல், அதுக்கப்புறமா கத்திரிக்கோலை வச்சு பார்த்தோன்னா காலில் ஓட்டை போட்டிருக்காங்க. வயிற்றில் வந்து பார்த்தோன்னா எம்ன்ற ஒரு சிம்பிளை வேறு கிறுக்கி விட்ருக்காங்க. என்னடா இது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பேரண்ட்ஸு அந்த ஊர்க்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல யார் இப்படி பண்ணாங்கன்றது. பட் போலீஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இதை வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சின்ன வயசு தான்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கிறுக்கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கொலையை மறைக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா அவங்க ட்ரை பண்ண விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு அதாவது ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க ஒருத்தர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒன்று சின்ன குழந்தை இல்லை வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா எப்படியும் வந்து பார்த்தோன்னா இது வந்து 2 கேஸில் தான் போயிட்டு இருக்கும். வயசானவங்க 2 சின்ன பசங்க மொத்த ஃபோர்ஸையும் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சின்ன குழந்தைங்க ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் விசாரணை போகுது. அதுக்கப்புறமா பெரியவங்க கிட்ட விசாரணை போகுது. சின்ன குழந்தைங்கிட்டலாம் விசாரணை போயிட்டே இருக்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க, என் பையன் கடைசியாக இந்த 2 பொண்ணுங்க கூட தான் விளையாட்டு இருந்தாங்க, அந்த மேரி பொண்ணு அதுக்கப்புறம் நர்மா பொண்ணு அப்படின்னு சொல்ல
இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பார்த்தா நம்ம மேரிக்கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. அடடா அவ்வளோதான் நம்ம மேரி கதை முடிஞ்சு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா 13 வயசு தான். இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. கொஞ்சம் அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்லிப் பண்ணாலும் சரி, மேரி ஸ்லிப் பண்ணாலும் சரி, இல்லை நர்மா ஸ்லிப் பண்ணாலும் சரி. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தோன்னா அந்த கொலை நடந்த இடத்துல இருந்திருப்பாங்க. நம்ம மேரி கொலை பண்ணியிருப்பா, பட் நர்மா வந்து பார்த்துருப்பா. ஸோ இந்த இடத்துல 2 பேரில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா மாற்றி சொன்னாலுமே வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகிடும் சொல்லி. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக போலீஸ் டீமும் வராங்க. 2 பேரை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் மாற்றி 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 என்னென்னத்தையோ உளர்னுக்கிறாங்க. பட் கடைசி அந்த எண்டிங் வந்து பார்த்தோன்னா 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க. ஏடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மதிய வரையும் நாங்கள் விளையாட்டு இருந்தோம் சார், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள பார்க்கவே இல்லை, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றத 2 பேரும் சொல்லிடுவாங்க ஒரே மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா போலீஸ் டீம் என்ன நினைப்பாங்கன்னா, குட்டி குழந்தைங்க தப்பாக வந்து பார்த்தோன்னா சொன்னாலுமே 2 பேரும் அந்த மதிய வரையும் விளையாடுனதை கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அவங்க பார்க்கலன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. விட்ட அப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த போலீஸ் டீம் விசாரணை எடுத்துகிட்டே இருப்பாங்க. மேரியை வந்து பார்த்தோன்னா நோண்டிகிட்டே இருப்பாங்க, நர்மாவையும் நோண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி என்ன சொல்லுவான்னா, இல்லை சார் நான் வந்து பார்த்தேன், ஒரு பையன் கத்திரிக்கோலை வச்சுட்டு பூனையோட வாழை கட் பண்ண போனான். அப்போ நான் பார்த்தேன், அப்போ எனக்கு அது ஏதோ தப்பாக தெரிஞ்சது, பட் நான் வந்து அதை கண்டுக்கல சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பையனை கோத்து விட்ருவான். பட் ஊருக்காரங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த பையன் வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ மாதிரி ஒரு வால் பையன் வச்சுங்களேன். ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா பூனையில் விளையாட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து பார்த்தா கோத்து விட்டா நம்ம மேரி, அதாவது கொலை பண்ணது இவ, கோத்து விட்டது வேற ஒரு பையனை. ஸோ மொத்த ஃபோர்ஸும் வந்து பார்த்தா அந்த பையன்கிட்ட விசாரணையை வந்து பார்த்தா எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த பையனும் வந்து பார்த்தா, ஐயா நான் எதுவும் பண்ணலையா, ஐயா விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐயோ எங்கள் அம்மா எங்கே இருக்கீங்க வந்து கூப்பிட்டு போங்க, நம்ம ஷார்ட்ஸில் வர டைலாக்லாம் அந்த பையன் சொல்லிட்டு இருப்பான். பட் போலீஸ் டீம் துருவி துருவி கேட்டிருப்பாங்க. பட் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயமே கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேரி வந்து பார்த்தோன்னா 3rd attempt சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா ஒரு எவிடன்ஸும் இன்னுமே கிடைக்கல. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நர்மாவோட வீட்டிலேருந்து ஒரு கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, ஐயா எங்கள் பொண்ணு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்ல நம்ம போலீஸ் டீம் என்னென்னு கேட்க, நர்மா எல்லாத்தையும் கோத்து விட்ருவோம். நான் வந்து பார்த்தோன்னா மேரி கூட போனேன், மேரி வந்து பார்த்தோன்னா எப்படி கொலை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொன்னால் கழுத்தை நெரிச்சா, அதுக்கப்புறமா ப்ளூ கலராக ஆயிடுச்சு அந்த பையனோட கழுத்து, அதுக்கப்புறமா கத்திரிக்கோலை வச்சு வந்து பார்த்தோன்னா கீர்னா, அதுக்கப்புறமா பிளேடெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அவள் என்னென்னத்தையோ பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா நர்மா கோத்து விட்டா. இதுக்கு தான் நம்ம பசங்களை கூட நம்பிடலாம், பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்களா கோத்து விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சாலும், டேய் நண்பா நீ குட்டி பையனாக இருந்தேன்னு வச்சுங்களேன், ஏன்னா 11 வயசு பையன் 13 வயசு பையன்லாம் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உன் ஃப்ரெண்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சான்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லை சைலண்ட்டாக போய் உங்கள் அம்மா கிட்ட கோத்து விட்ருங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டு. உன் ஃப்ரெண்டுக்கு நீ செய்கிற நல்லது என்னென்னா இதுதான். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்பா அம்மா வந்து பார்த்தோன்னா போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பையனை போய் அடிக்கிறது, இல்லை என் அப்பா வந்து பார்த்தோன்னா இது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ போய் ட்ரை பண்ணுறது, நோ 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 நோ. நாம் வந்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணக்கூடாது. எது நல்லது எது கெட்டதுன்னு இப்போ இருக்கிற 6 வயசு பையனுக்கே தெரியும். ஸோ உனக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா கரெக்டான விஷயத்தை தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா போய் உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி விட்ரு. அதுக்கப்புறமா அவங்க பார்த்துப்பாங்க மற்றதெல்லாம். ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம நர்மாவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அவள் ஒரு ஃப்ரெண்டாக வந்து பார்த்தோன்னா கரெக்டான விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பண்ணா. இப்போ வந்து நர்மா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கேன் பயந்துட்டு, நம்ம மேரி வந்து பார்த்தோன்னா 4th attempt வந்து பார்த்தோன்னா எடுத்திருப்பா. ஸோ நம்ம நர்மா வந்து பார்த்தோன்னா மேரியை பற்றி சொல்ல, நம்ம மேரியும் ஐயா நான் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்படியோ சமாளிக்க நர்மா நேராக போலீஸை கொண்டு போயிட்டு கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த இடத்துலேருந்து. அந்த பையனோட முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பான் நம்ம மேரி. ஸோ அந்த காலத்தில் ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் இல்லை. பட் வந்து பார்த்தோன்னா அவள் சொன்னாலே ஒரு இடத்த, அதாவது பிளேடில் வந்து கீறினாங்கன்னு, அந்த பிளேடு வந்து பார்த்தோன்னா போலீஸ் கிட்ட கிடச்சிருக்காது. நேராக நர்மா போய் அந்த கல் சந்திலேருந்து ஐயா இந்த பிளேடில் தான் வந்து பார்த்தோன்னா மேரி கீறினா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவா. அடி பாவி அப்படின்னு சொல்லி பார்த்தா மேரி அவளை பார்த்துட்டு, சரி நான் தான் பண்ணேன், அவளும் என் கூட பண்ணான், அவளும் நானும் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நர்மா உள்ளலுக்கு ஐயா நான் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் பேச. அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 மாதமாக நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 1968 டிசம்பர் 17 வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி அண்ட் நர்மா 2 பேருமே வந்து பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நர்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய விட்டு போனேன்னு வச்சுங்களேன், லாயரை கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா விசாரணை போயிட்டு இருக்குது, கேஸ் எல்லாம் போயின்னு இருக்குது, ஜட்ஜி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, லாயர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஃபைனலாக என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்மாவோட லாயர் வந்து இங்கே பாருங்கள்
கணம் நீதிபதி அவர்களே, என் கிளையண்ட் நர்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கான டீட்டெயில்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகலை. அவங்க வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருந்தாங்க. அந்த விஷயத்தை எதுவுமே பண்ணலை. மேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இந்த ஒரு இதுக்கு எவிடன்ஸும் கிடையாது. ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னென்னா மேரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான். அவள் வந்து பார்த்தா நாம் மாட்டிக்கிட்டோம், நம்ம ஃப்ரெண்டையும் மாட்டிடணும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்தா நர்மாவை ஜட்ஜி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நர்மா தான் எதுவுமே பண்ணலன்றது வந்து ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மேரியை தூக்கின்னு போயிட்டு 13 வயசு இருக்கும் இல்லையா, ஸோ தூக்கின்னு போயிட்டு ஒரு ஜெயிலில் போட்டால் அங்கே மேரிக்கு ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் ஃபுல்லாக எல்லாம் பசங்க தான், லேடிஸே இல்லை. நம்ம 13 வயசில் நம்ம மேரி மட்டும்தான் அந்த ஜெயிலில் ஒரே ஒரு பொண்ணு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா பசங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த பசங்களாம் வந்து பார்த்தோன்னா நம்ம மேரியை வந்து லைட்டாக வந்து பார்த்தோன்னா தொல்லை பண்ணுறது, அதுக்கப்புறமா பாலியல் வன்முறை மீறல் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அது மாதிரி அது அப்படியே போயிட்டு கடைசி 16வது வயசில் வந்து பார்த்தோம்னா நம்ம மேரியை இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு ஜெயிலுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது எந்த வருஷம் 1976 வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா புது ஜெயிலு, புது ஃப்ரெண்ட்ஸு, புது கொலையாளிங்க, புது குற்றவாளிங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பழகி நம்ம மேரி வந்து பார்த்தா என்ன பண்ணிச்சுன்னா ஜெயிலேருந்து எஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் விட்டா ஓட்டம்னு சொல்லி பார்த்தோன்னா மேரி வந்து ஜெயிலேருந்து எஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு அந்த இன்னொருத்தன், அதாவது 2 பேர் ஒரு ஜெயிலில் ஒரு சிறையில் 2 பேரை போட்டிருக்காங்க, 2 பேரும் எஸ் ஆகிட்டாங்க. இவனுக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து பார்த்தா நம்ம மேரி போயிட்டு நல்லா உல்லாச உலகம் எனக்கே சொந்தம்னு சொல்லி பார்த்தோன்னா மேரி செம்ம ஜாலியாக டான்ஸ் போட்டுருக்கேன். ஐயோ என்ன 20 நிமிஷம் ஆகிடுச்சு. மேரி ஜாலியாக டான்ஸ் போட்டுருக்கேன். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம போலீஸ் வந்து பார்த்தா திரும்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேரியை ஜெயிலில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா மேரி வந்து பார்த்தோன்னா புக்ஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவா படத்தில் வர மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி வந்து பார்த்தோன்னா 1980 வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவளுக்கான வயசு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை வயசு வயசு மென்ஷன் பண்ணல மக்களே, நீங்களே உங்கள் வயசு கேல்குலேட் பண்ணி கீழே போட்டுருவீங்க. 1980 வந்து பார்த்தோன்னா நம்ம மேரி வந்து ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதாவது குட்டி பொண்ணாக இருந்த மேரி இப்போ பெரிய பொண்ணாக வளர்ந்து நம்ம மேரியை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா 1984 நம்ம மேரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தையும் பிறந்துடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகிற வரைக்கும், அதாவது 1984 1998 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மேரியோட குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க அம்மாவை பற்றி அவங்க அம்மா இது மாதிரி இருந்தாங்க, இது மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணாங்கன்றது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அப்போ எப்படா இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மீடியா இருக்கு இல்லையா, ஸோ மீடியா திரும்பவும் உள்நோண்டி அதை வெளியே எடுத்து நம்ம மேரியை பற்றி வந்து பார்த்தோன்னா அவங்க குழந்தைக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துல சேஃப் இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஒரு போலீஸ் அவங்கள வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க மேரின்ற பேரில் இல்லை, வேற ஒரு பேரில் சேஃபாக ஹாப்பியாக ஒரு லைஃப் வந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நண்பா, நீ வந்து பார்த்தோன்னா ஒரு பையன் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு டீனேஜில் ஒரு பையனாக இருந்தனா ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைகிட்ட வந்து பார்த்தோன்னா இது மாதிரியான விஷயத்த வந்து பண்ணாத. சண்டை போடுறது, அடிக்கிறது, குத்துறது இதெல்லாம் வேணாம். நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இரு. எப்போயாவது கடுப்படிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், திட்டுறதுக்குனே ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்களேன், நீ வந்து பார்த்தா என் வீடியோ பார்த்தோன்னா அவ்வளோ கடுப்பாகும். என்னை எவ்வளோனா திட்டிக்கும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நீ வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு, நிம்மதியாக வாழ். சரியா நண்பா? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எத்தனை நிமிஷம், 22 நிமிஷம். எவனாவது பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நேரம் யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் முடியலை. நெக்ஸ்ட் வீடியோ போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பி ஹாப்பி, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய். டாடா. மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடு, அவனும் வந்து பார்ப்பான். நல்லாவே வந்து பார்த்தோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய். முக்கியமான விஷயம், அப்பா ஃபோனு, அம்மா ஃபோனு, தங்கச்சி ஃபோனு, சித்தப்பா ஃபோனு, சித்தி ஃபோனு, எத்தனை ஃபோன் இருந்தாலும் எடுத்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ரு நண்பா. பாய்.